அரசு துறைகளை எல்லாம் தனியார்மயப்படுத்துகிறது மோடி அரசு. இந்த தேசத்தை ஒட்டுமொத்தமாக அதானிக்கும் அம்பானிக்கும் விற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திரா காந்தி அம்மையார் பிரதமரான போது தனியார் வங்கிகளை எல்லாம் தேசியமயமாக்கினார். நேஷனலைசேஷன். தனியார் நடத்திய வங்கிகளை எல்லாம் பேங்க் 14 வங்கிகளை தேசியமயமாக்கினார். இதெல்லாம் நாட்டுடைமையாக்கினார். அரசாங்கத்துக்கு சொத்து. நீ என்ன தனியா வங்கி வச்சு நடத்துற, லாபம் ஈட்டுகிறார். தனியார் சொத்துக்களை எல்லாம் தேசியமயமாக்கியது காங்கிரஸ் அரசு. மோடி ஆட்சி பொறுப்பேற்ற நாளில் இருந்து அரசாங்க சொத்தை எல்லாம் அதானிக்கு விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன தேசியவாதம் பேசுகிறார்கள்? நாட்டு சொத்துக்களை எல்லாம் தனியாருக்கு விற்பனை செய்வதுதான் உங்கள் தேசியமயமாதலா? என்ன நேஷனலைசேஷன்? அவ்வளவும் பிரைவேடைசேஷன், தனியார் மயப்படுத்துதல், கார்பரேட் மயப்படுத்துதல். இதை என்றைக்காவது நீங்கள் எதிர்த்து பேசியிருக்கிறீர்களா? இந்த நாடு இந்துக்களின் நாடு என்று சொல்லுகிறீர்களே, இது அதானியின் நாடா இந்துக்களின் நாடா? பதில் சொல்லுவீர்களா? விமானத்துறைகள் அனைத்தும் இன்றைக்கு அதானியின் கையிலே, துறைமுகங்கள் அனைத்தும் அதானியின் கைகளிலே, பொதுத்துறைகள் அனைத்தும் அதானியின் கைகளிலே, அம்பானியின் கைகளிலே. தனி நபர்களுக்கு இந்த நாட்டு சொத்துக்கள் அனைத்தையும் படிப்படியாக விற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். அனைத்தையும் தனியார்மயமாக்கிவிட்டு எப்படி இதை நீங்கள் தேசிய வாதத்தை பேச முடியும்? நீங்கள் நினைக்கிற இந்து தேசியத்தை உருவாக்க முடியும்? நீங்கள் விரும்புகிற இந்து தேசியத்தை கூட உங்களால் எப்படி உருவாக்க முடியும்? நாட்டு சொத்து இந்துக்களுக்கு உடமையாக இல்லை, அதானிக்கு உடமையாக இருக்கிறது. ஒரு தனிநபருக்கு அல்லது ஒரு சில குறிப்பிட்ட முதலாளிகளுக்கு உடமையாக்கப்படுகிறது. ஏர் இந்தியா விமானத்துறை முழுவதும் இப்போது டாடாவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அரசு சொத்து. அரசு சொத்து என்றால் மக்கள் சொத்து. அரசு சொத்து என்றால் நாட்டு சொத்து. நாட்டு சொத்தை எல்லாம் தனியார் சொத்தாக்குகிற கும்பல் எங்கே இந்துக்களின் நலன் குறித்து பேசுகிறது?